அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நம்முடைய சமூகத்திலே இருக்கின்ற இந்த உணவு பான விடயத்திலே இருக்கின்ற ஒரு மோசமான பழக்கம் இடது கையால் சாப்பிடுவது, இடது கையை உண்ணுவதற்கு பருகுவதற்கு பயன்படுத்துவது. பாதையோரங்களில் சரி அல்லது உணவு விடுதிகளில் சரி உண்ண போகின்ற பொழுது நாம் தேநீர்கள் அருந்துகின்ற வேளையிலும் கூட ஒரு கரத்தால் தேநீரையும் மறு கரத்தால் அந்த சோட்டீஸ் அல்லது அது போன்ற எதனை நாம் பயன்படுத்துகின்றோமோ அவைகளையும் மாறி மாறி உண்ணுகின்ற ஒரு நிலை இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக தடுத்த அல்லாஹ்விடத்திலே தண்டனைக்குரிய ஒரு குற்றமாகும். எப்பொழுதும் எதை உண்டுவதாக இருந்தாலும் எதை பருகுவதாக இருந்தாலும் நாம் வலது கரத்தை தான் பயன்படுத்த வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் இடது கரத்தை உண்ணுவதற்கோ பருகுவதற்கோ பயன்படுத்திவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் சாப்பிடும் போது தனது வலக்கரத்தால் சாப்பிடட்டும். உங்களில் யாராவது உண்ணுவதாக இருந்தால் வலது கரத்தால் சாப்பிடட்டும். குடிக்கும் போதும் வலது கரத்தால் அவர் பருகட்டும். ஷைத்தான் தனது இடது கரத்தால் உண்ணுகின்றான், பருகுகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் இந்த செய்தியினை 4108வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். ஆக நாம் இடது கரத்தால் உண்ணுகின்றோம் என்றால் அல்லது எம்முடைய குழந்தைகள் இடது கரத்தை கொண்டு உண்ணுகின்ற பருகுகின்ற ஒரு நிலையிலே இருக்கின்றது என்றால் ஷைத்தான் செய்கின்ற ஒரு செயலை நானோ அல்லது என்னுடைய குழந்தைகளோ செய்து கொண்டிருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த காரியம் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இடது கையால் உண்ணுவதும் பருகுவதும் ஷைத்தான் செய்கின்ற ஒரு அமல் என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள்.